ஹியூமன் ப்ரெஷர் இருக்குது நடக்கணும்னு, ஒரு அற்புதம் நம்மலாம் எதிர்பார்க்குறோம். பட் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் டைம் இன்னும் வரல. கரெக்டாக? பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் நம்ம என்ன ஆகும், ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆகிடும். கரெக்டாக? ஒரு அற்புதமும் நடக்கலை, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். பட் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, காட் ஆஸ் எ டைம். பக்கத்தில் ரூபா சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கார். ஸோ ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தார்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஃபெய்த். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சரி, முதலாவது அற்புதம் அப்படின்னா மேரி அம்மாவுக்கு தெரியாது. இருந்தாலும் மேரி அம்மாவுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் என்ன, எப்படியோ இந்த வார்த்தையை கொண்டு போய் இயேசுகிட்டல போடுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் யாருன்னா ஏசு ஆண்டருக்கு அற்புதம் செய்யலன்னு நினச்சின்னு உட்காந்துருந்தா கூட எப்படியாச்சும் ஆண்டர்கிட்ட போய் தகவலை சொல்லிடுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு தெரியல எத்தனை பேர் எதுக்காகலாம் வெயிட்டிங் பண்ணுறீங்கன்னு. சில பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணலாம், வேலைக்காக வெயிட் பண்ணலாம், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வராதான்னு ஒரு வெயிட் பண்ணலாம். சில பேர் அற்புதத்துக்காக வெயிட் பண்ணீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு வேளை நினச்சின்னு இருப்பீங்க, இங்கேருந்து தான் ஆசீர்வாதம் வருமா, இல்லை இங்கேருந்து தான் அந்த பணம் வருமா, இல்லை இங்கேருந்து தான் அந்த சமாதானம் வருமா. ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போவார். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு ஆப்போசிட் ரூட்லேருந்து நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து ஆசீர்வாதம் வரும். சில பேருடைய வாழ்க்கையில் மிரக்கல் லேட் ஆகலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் எ டைம் ஃபார் யூ. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ இயர் எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும்? எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அதே மாதிரி போயின்னுக்குதுன்னு? அதே சூரியனை தான் பார்க்குறோம், அதே சந்திரனை தான் பார்க்குறோம். கரெக்டாக? ஏஞ்சி அதே வீடு தான் இருக்குது, அதே காலையில் ஏஞ்சி ப்ரெஷ்ஷில் பல வளர்க்குறோம். புதுசாக எதுவும்? ஹலோ, எத்தனை பேருக்கு அப்படியே போயின்னுக்குது? ஓப்பனாக சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லனா இன்றைக்கி நைட்டு 12 மணி ஆகிடும். பாருங்கள், நல்லா போயிட்டுருக்கான் அவங்களுக்கு. வேறு யாருக்கு? சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஓப்பனாக யூ கேன் டாக். இல்லை பிரதர், அப்படியே தான் போகுது. அதே உனக்கு ஆசீர்வாதமாக போகுது. சூப்பர், வெரி குட். அடுத்தது, நல்லா போகுது. என்ன போகுது? யாரோ சொன்னாங்க நல்லா போகுது, சமாதானமாக போகுது. வெரி குட். யார் யாருக்கு எப்படி போகுது? எத்தனை பேருக்கு அப்படியே போகுது? அவங்களுக்கு மகிழ்ச்சியாக போகுதா? எத்தனை பேருக்கு அப்படியே போயின்னு இருக்கு? போன வருஷம் போன மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க பதிலெலாம் சொல்ல, தலையை மட்டும் ஆட்டுறாங்க ஓனா மாதிரி. இப்படி இப்படி போன வருஷம் மாதிரியே உங்களுக்கு நல்லா போகுது. சரி, இன்னும் நல்லா போகணுமா இல்லை அப்படியே போகணுமா? நல்லா போகணும். சரி, எடுத்து வாசிங்க யோவானின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பைபிள் வச்சுக்கிறாங்களா பாருங்க. அதை தான் நான் இல்லை. ரைட்டு, வச்சுருக்காங்களா பைபிள்? கடன் வாங்குகிறாங்களா? உதவுங்கள். புதிய ஏற்பாடின் புஸ்தகம் 126 பேஜ் நம்பர். எல்லாம் எடுத்துட்டிங்களா? இன்னும் தடவுறீங்களே. ஒருத்தர் இப்போ தான் பழைய ஏற்பாடு போயிருக்காரு.
ஒருத்தர் புதிய ஏற்பாடு கடைசியில் தேடினுக்கிறேன். இன்னும் பேப்பர் சத்தம் கேட்குது பாருங்கள், கிளிக்குன்னு. எடுத்துட்டிங்களா? இன்னொருத்தவங்க தடையிட்டு இருக்காங்க. எல்லாரும் எடுத்துருங்க, முக்கியமானது. இப்போ நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. இன்னும் பேப்பர் சத்தம் கேட்குதே. எல்லாம் ரெடியா? நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. 1 2 3 சொல்லவா? ரைட். 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஒரு டீம் வந்து அழகாக நிறுத்தி படிக்கிறாங்க, ஒரு டீம் முன்னாடி போகுது. எல்லாம் ஈவனாக படிங்க. என்ன இப்போ என்ன படிச்சிங்க சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? எத்தனை பேருக்கு கதை தெரியும்? கதை தெரியாதவங்க சொல்லுங்கள், கை தூக்குங்க. இந்த கதை எனக்கு தெரியவே தெரியாது ஐயா. ஹலோ, எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? எங்கே கல்யாணம் நினச்சி? காணா ஊரில். ரைட்டு. அடுத்த வசனம் வாசிங்க, 2வது வசனம். யார் அழைக்கப்பட்டது? சரி, நான் திருப்பி கேள்வி கேட்பேன். 3வது வசனம். என்னாச்சா? அப்போ என்ன பண்ணாங்க? சரி, 4வது. 5வது வசனம். 6வது. 7வது. 8வது. 9வது. 10. 11. 'சூப்பர். எல்லாரும் நீங்கள் தான் பயில் போச்சிங்க, கரெக்டா? சரி, ரைட். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்ல. சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி 70 வயசு ஆனாலும் எல்லாருக்கும் கரெக்டாக இந்த கதை தெரியும். சரி, இந்த கதையிலிருந்து என்ன சத்தியத்தை நம்ம கற்றுக்கலாம்? ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க. ரைட். சரி, ரைட், ஓகே, டன், சூப்பர். இப்போது இந்த கதையில் உள்ள சில சத்தியங்கள் நமக்கு என்ன வெளிப்படுத்துது அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரைட். கானா ஊரில் கல்யாணம். எங்கே கல்யாணம்? கானா ஊரில் கல்யாணம். அதில் வந்து இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய தாழையும் அழைக்கப்பட்டார்கள். யாரை அழைப்போம்? தெரிஞ்சவங்கள தானே அழைப்போம், தெரியாதவங்கள அழைக்கவே மாட்டோம். ரைட். அப்படின்னா ஏசாண்டவருடைய அம்மா மரியாள் இவங்க ஏதோ அந்த கல்யாணத்துக்கு ரிலேட்டிவ். கரெக்டாக? எத்தனை பேர் அன்னோன் கல்யாணத்துக்கு போயிருங்க? அப்படி யாருன்னா போவோமா? பசி எடுத்தால் போவோம். கரெக்டாக? பசி இல்லைன்னா போக மாட்டோம். தோஸ் டேஸில் அப்போ ஆண்டவருக்கு அவங்க ரிலேட்டிவ். கரெக்டுங்களா? ஸோ அவங்கள எதுக்கு ரிலேட்டிவாக இன்வைட் பண்ணாங்கன்னா, எதுக்கு அழைத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆண்டவர்னு அவங்க அழைக்கலை. ஹலோ, புரியுதா அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து அவங்க பெரிய ஆண்டவரோ இல்லை குருவோ இல்லை அவர் வந்து ஒரு அற்புதம் என் கல்யாணத்தில் செய்வாரோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? புரியுதா? விளங்குதா நான் சொல்கிறது? இல்லை வேறு மொழியில் எதுனா பேசலாமா? விளங்குதுங்களா அவங்களுக்கு? புரியுதா?
அவங்கள அழைத்ததுக்கு நோக்கம் என்னன்னா, அவர் ஒரு குரு கிடையாது, அதனால் அழைக்கலை. அவர் கடவுள்னு சொல்லியும் அழைக்கலை. இல்லை இவர் வந்து என் கல்யாணத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறாருனோ அழைக்கவே இல்லை. ஜஸ்ட் இன்வைட்டட். இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை பேரும் குறிப்பிடல, பொண்ணு பேரும் குறிப்பிடல. சரி, இந்த கல்யாணத்துக்கு ஏசாண்டர் வர்றதுக்கு முன்னாடியே மேரி அம்மா வந்துட்டாங்க. எந்த மேரி அம்மா? ஏசுடைய அம்மா முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பின்னாடி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏசு மட்டும் அழைக்கப்படல, இயேசுவோட சூப்பர். நிறைய பேர் வந்து ஆண்டவரை பிடிச்சிக்கினாங்கன்னா ஆண்டவரை மட்டும் தேடுவாங்க, கரெக்டாக? பட் அப்படிலாம் இல்லை. ஆண்டவரை பிடிச்சிக்கினா கூட எல்லாரையுமே அழைக்கப்படணும். நிறைய பேர் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டாங்கன்னா கர்த்தரை மட்டும்தான் நினச்சிக்குவாங்க, ஃபேமிலியெல்லாம் விட்டுருவாங்க, கரெக்டாக? அப்படியே அவங்க பயங்கரமாக பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இயேசு கிறிஸ்து அவங்க சீஷரோடு கூட உள்ளே வந்தாங்க பாருங்கள். இதில் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இந்த கல்யாணம் நடந்துன்னு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு யாரை சொல்லலாம், ஒரு கவர்னர், எல்லாரும் ஜூஸ் குடிச்சுன்னு இருக்காங்க. என்ன ஜூஸு? திராட்சை ரசம். இன்றைக்கி கூட கல்யாணத்துலலாம் என்ன கொடுக்குறாங்க தெரியாத? யாரும் கொடுக்குறது இல்லையா? கல்யாணமே ஒரு அற்புதம் தான் சார் இன்றைக்கி நந்தா அப்படின்றீங்களா? எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? கல்யாணத்துக்கு போனோடனே பிரியாணி கொடுத்துருவாங்க, அப்படி இல்லை, வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, தெரியுமா? எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறீங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ்? ஹோட்டல்லலாம் போனால் சரி உங்கள் டைப்பில் சொல்கிறேன் பார், ரஸ்னா, அப்புறம் என்ன, கிரேப்பு, மேங்கோ, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த நாட்கள்லேயும் யூதர்கள் இருந்த பீரியட் ஆஃப் டைம்லேயும் அவங்க வழிபாடில் கல்ச்சரில் எப்படின்னாக்கா, கலாச்சாரத்தில் ஒரு கல்யாணம்னா ஒயின், திராட்சை ரசம் குடிப்பார்கள். அந்த திராட்சை ரசம் எப்படின்னா ஆல்கஹால்லாம் கலக்காதது. எப்படி? சரக்கு அடித்தா போதை ஏறாத ஒரு கிரேப். நம்ம போய் இன்றைக்கி பழசாறு குடிக்கிறோம்ல, ஜூஸ் அடிச்சுட்டு யாருன்னா வந்து எதனா பேசுகிறீங்களா? இல்லை, எதுவுமே பேசல. கிரேப் ஜூஸ் சாப்பிட்டா அப்படியே கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு டைமில் இருக்கும்போது, குடிச்சிக்கினே இருக்கும்போது கவர்னருக்கு என்ன ஆகி போச்சு? ரசம் தீர்ந்து போச்சு. என்ன ரசம்? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேரி அம்மா நாலேஜுக்கு வருது. மேரி அம்மானா இந்த ஆண்டி ஞாபகம் தான் வருது எனக்கு. மேரி அம்மா நாலேஜ், மேரி அம்மாவுடைய நாலேஜுக்கு கொண்டு வராங்க. என்ன பண்ணாங்க? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது திருப்பி அவருக்கு ட்ரிங்க் பண்ணணுன்னு தோணுது. பட் ஆனால் இல்லை. உடனே அது என்ன பண்ணுறாங்கன்னா, மேரி அம்மா கிட்ட நாலேஜுக்கு போனோடனே மேரி அம்மா எங்கே நேராக வராங்கன்னா ஜீசஸ் கிட்ட வராங்க. உடனே பாருங்கள், மேரி அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிச்சு. என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. மேரி அம்மாவுக்கு கூட தெரியாது இந்த மனுஷன் போய் அற்புதம் செய்வார்னு. ஏன்னா இது வரைக்கும் அற்புதமே இயேசுனுடைய இது எத்தனாவது அற்புதம்? இது 10வது அற்புதமா? முதலாவது அற்புதம். அப்போனா மேரி அம்மாவுக்கு தெரியாது. இருந்தாலும் மேரி அம்மாவுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட், என்ன, எப்படியோ இந்த வார்த்தையை கொண்டு போய் இயேசுகிட்ட போட்டுரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் யாருன்னா ஏசு ஆண்டருக்கு அற்புதம் செய்யலன்னு நினச்சின்னு உட்காந்துருந்தா கூட எப்படியாச்சும் ஆண்டர்கிட்ட போய் தகவலை சொல்லிடுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? மேரி அம்மாவுக்கு தெரியாது ஏசு ஆண்டர் அற்புதம். இருந்தாலும் அவங்க எத்தனை போய் என்ன சொல்கிறாங்க? தகவலை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. ஏசு ஆண்டவர் அங்கே இருக்கார்.
ஏசாண்டவர் இருக்கிறதுனால அங்கே அற்புதம் நடந்துச்சா? இல்லை. மேரி அம்மா போய் சொல்லி ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவ்வளோ விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இருந்தார், ஆனால் அற்புதம் நடக்கவே இல்லை. ஆனால் மேரி அம்மா போய் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. என்னத்தை? ஆண்டவருடைய பிரசனத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், உடனே இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், ஆண்டவர் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஏசாண்டவர் இருக்கிறதுனால எல்லா அற்புதமும் நடந்துராது. அவரோட நம்ம ஜெபிச்சு ஃபெய்த் வச்சு மூவ் பண்ணும்போது தான் ஆக்டிவேட் ஆகும். ஏசாண்டவர் இருக்கிறதுனால நம்ம வேகமாக வண்டி ஓட்டின்னு போயிட முடியுமா? முடியாது. டிராஃபிக் ரூல் ஏசாண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ரெட்லேயும் டிராஃபிக் ரூல்ஸ்லேயும் ஓட்டுவேன்னா என்ன நடக்கும்? மியாட் ஹாஸ்பிட்டல் தான் எல்லாருக்கும். கரெக்டாக? ஸோ ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா அவருடைய பிரசனத்தை நம்ம உணர்ந்து விசுவாசத்தில் செயல்படும்போது எல்லாமே காரியங்களும் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தார்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஃபெய்த். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சரி, மேரி அம்மா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லிட்டாங்க என்ன இல்லைன்னு, திராட்சரசம் இல்லைன்ட்டு. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு வித்தியாசமான ஒரு பதில். என்னான்னு சொன்னார் தெரியுமா? உமன். இன்றைக்கி போய் சொல்ல முடியுமா உமன் யாருன்னா? ஆக்சுவலாக அவர் எப்படி ரிப்ளை கொடுத்துருக்கணும்? தாயே, கரெக்டாக, அம்மாவே, அப்படி தானே கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் அவர் எப்படி கொடுத்தாரு? ஸ்திரீயே. அன்னைக்கு மேரி அம்மா நல்ல மூடில் இருந்ததுனால அவருக்கு அன்றைக்கி க்ரூசிஃபையே ஆகலை. இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் பையன் ஏதோ இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் பையன் என்னம்மா அப்படின்னு சொல்லாமல் ஸ்திரீயே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொன்று இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அதற்கு ஆண்டவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இன்னும் என் வேலை வரல. ஒரு சைடில் ப்ரெஷர் பார்த்தா ஹியூமன் ப்ரெஷர் இருக்குது, என்னன்னு அற்புதம் நடக்கணும்னு. பட் இன்னொரு சைடில் பார்த்தா தேவன் இருக்கார். கரெக்டாக? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் டைமு வரல. எத்தனை பேருக்கு டைம் வரல? ஹலோ, எத்தனை பேருக்கு டைம் வராமல் இருக்குது? நிறைய பேருக்கு டைம் வராமல் தானே இருக்குது. ஹியூமன் ப்ரெஷர் இருக்குது நடக்கணும்னு, ஒரு அற்புதம் நம்மலாம் எதிர்பார்க்குறோம். பட் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் டைம் இன்னும் வரல. கரெக்டாக? பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் நம்ம என்ன ஆகும்? ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆகிடும். கரெக்டாக? ஒரு அற்புதமும் நடக்கலை, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். பட் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, காட் ஆஸ் ஏ டைம். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31 எடுத்து வாசிங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணுகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பறக்க போகிறீங்க? ஹலோ, இந்த வருஷத்தில் எப்படி பறக்க போகிறீங்க? பழையபடியே இருக்க போகிறீங்களா இல்லை பறந்து கிளம்ப போகிறீங்களா? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர பறவை. எத்தனை பேர் உயர பறக்க ரெடியாகிறீங்க? எனக்கு தெரியல எத்தனை பேர் எதுக்காகலாம் வெயிட்டிங் பண்ணுறீங்கன்னு. சில பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணலாம், வேலைக்காக வெயிட் பண்ணலாம், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வராதான்னு ஒரு வெயிட் பண்ணலாம். சில பேர் அற்புதத்துக்காக வெயிட் பண்ணீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
சரி, இஸ்ரேல் ஜனங்கள் கூட வனாந்தரத்தில் நடந்து போனாங்க. கரெக்டாக நடந்தெல்லாம் போனாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்டாக. பட் ஆனால் கர்த்தர் ஒரு டைம் வச்சுருந்தார். என்ன டைம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் யூஸ்வலாக தண்ணி எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்கன்னா மேகம் ஓட்டினா தண்ணி வரும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மேகத்துலேருந்து தண்ணி வர வைக்க மாட்டேன், பாறையிலேருந்து கூட தண்ணி வர வைப்பேன்னு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு வேளை நினச்சினே இருப்பீங்க, இங்கேருந்து தான் ஆசீர்வாதம் வருமா, இல்லை இங்கேருந்து தான் அந்த பணம் வருமா, இல்லை இங்கேருந்து தான் அந்த சமாதானம் வருமா. ஒரு வேளை நினச்சிருக்கலாம், ஆண்டவர் சொல்லுவார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போவார். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு ஆப்போசிட் ரூட்லேருந்து நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து ஆசீர்வாதம் வரும். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா மென்டல் தனமாக தான் இருக்குது, இல்லை லூசு தனமாக. எங்கடா பாறையிலேருந்து தண்ணி வரும்? கரெக்டாக. பாறையிலேருந்து பாம்பு வரும். கரெக்டாக. சில பேர் ஆமான்றாங்க. ஆமாம், உள்ளே பூந்து இருந்தால் கண்டிப்பாக வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? பாறையிலிருந்து கூட நான் தண்ணி குடிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இதே மாதிரி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஹியூமன் டைமில் அவங்க தே ஆர் வெயிட்டிங் மோர் தேன் 90 years. எத்தனை வருஷம்? 90 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஒரு குழந்தைக்கு. செம ப்ரெஷர் தான். பட் காட் ஹாஸ் அ டைம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நேரம் உங்களுக்கு வச்சுருக்காரு. ஒரு வேளை நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்களோ, உங்கள் சுகத்துக்காகவோ எதற்காக வெயிட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, பட் கர்த்தர் ஒரு டைம் வச்சுருக்கார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த டைம் வரும்போது கர்த்தர் உங்கள் டைமை ஓவர்டேக் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூணாவதா இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். வேதாகமத்தில் லாசர்னு ஒருத்தர் இருந்தார். கரெக்டாக. அவர் என்னானார்? மரித்து போயிட்டார். எத்தனை நாள் இருந்தார்? 4 நாளா? சரி, 3 நாளா? இல்லை யாருன்னா ஒருத்தவங்க கன்க்ளூஷனில் வாங்கலேன். 5 நாளா? 4 நாள். 4 நாள் ஆனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பாடி டீகேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு டைம், ஆண்டவரே நீ முன்னாடி இருந்திருந்தா ஏன் லாசர் இறந்துருக்க மாட்டாரேன்னு அவங்களுக்கு ஒரு டைம். பட் காட் ஹாஸ் அ டைம். விசுவாசிக்கிறீங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு டைம் வச்சுருக்கார். மரித்து கூட போயிருக்கலாம், ஹோப்லே இல்லை. பட் கர்த்தர் ஒரு டைம் வந்தால் எல்லாமே காரியங்கள் மாறுதலாய் அமையும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் உங்களை கேட்டேன், இந்த வருஷம் எப்படி இருக்கீங்க? போன வருஷம் மாதிரியே இருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னன்னா உங்கள் தண்ணீரை எல்லாம் மதுரமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? யுவர் வாட்டர் டர்ன் இன்டு வைன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தண்ணி, இன்னொருத்தவங்க தண்ணி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் தண்ணி, நீங்கள் விசுவாசித்தா உங்கள் தண்ணியை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். நீங்கள் வேலை சொல்லலாம், மார்க்கெட் ரொம்ப பேடாக இருக்குது, தங்க விலை ஏறினே போகுது, எப்படி என் பொண்ணுக்கு நகையை சேர்த்து வைக்க போகிறேன் தெரியலையே, மார்க்கெட்டு கிராஷ் ஆகியிருக்கே, என்ன பண்ணலாம்? யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதே நேரத்தில் மேரி அம்மா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கினாங்க. God is going to do a miracle. இந்த மனுஷன் ஏதோ பண்ண போகிறான், ஜீசஸ். ஹலோ, மேரி அம்மாவுடைய ஃபெய்த் அது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசு ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் ஏசு ஆண்டவர் இப்படி, மேரி அம்மா இப்படி சொல்ல, ஏசுக்கிட்ட போய்
அவங்க ஒன்று மட்டும் சொன்னாங்க, வேலைக்காரர்கிட்ட பார்த்து, அவர் சொன்னதை செய்யுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யிட்டோம், அப்போ நான் சர்ச்சுக்கு வரேன். எத்தனை பேர் அப்படிங்கிறீங்க? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யிட்டோம், நான் ஜெபம் பண்ணுறேன். இல்லை, இப்படி கூட நினைப்பாங்க, ஆண்டவரை நான் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணி அவர் அட்டாக் பண்ண போகிறேன், அற்புதத்தை அவர் செய்ய வரைக்கும் நான் விட மாட்டேன். இல்லை இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம இன்னும் வளர்கிறதுக்காக, கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துக்காக நம்ம பண்ணுறோம். மதர் மேரி அதுக்கு பதில் டேர்ன் அரவுண்ட் அண்ட் செட் டு அவங்க சர்வெண்ட். யார் சர்வெண்ட்டுக்கு? மரியாளுக்கு ஒரு சர்வெண்ட் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கில், அவங்க அந்த தாயம்மாவுக்கு நிறைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ சரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு மேரி அம்மாவை பிடிக்கும்? நம்ம மேரி அம்மாவில்ல, என்ன சொல்கிறது, மதர் மேரி. மதர் மேரி நிறைய பேர் அவங்க சர்ச்சுக்கெலாம் போய் இப்படிலாம் போடுவோம். நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மரியே கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுன்னு தான் சொன்னாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அவங்களே சொல்லிட்டாங்க, ஏசு என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுருங்க. அதனால் டோன்ட் ஃபாலோ ஹர், ஃபாலோ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒபே பண்ண ரெடி ஆகிறீங்க? கீழ்ப்படிய ரெடி ஆகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த வேலைக்காரர் இருக்காங்களே, மரியாள் வேலைக்காரர்கள், அவங்க மரியாம்மா சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க கதை அந்த சாப்டரோட க்ளோஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, 6 கச்சாடிகள் இருக்குது. எத்தனை கச்சாடி இருக்குது? 6 கச்சாடிகள் இருக்குது. அந்த 6 கச்சாடியும் தண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஊற்ற சொல்கிறார். அந்த கச்சாடிகள் எதுக்கு வச்சுக்கிறாங்க? காலை கழுவுறதுக்கு. கரெக்டாக? இன்னும் பழைய பெந்தகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அப்போது காலை கழுவிட்டு தான் நியூ இயர் ஆகுதுன்னா இதெல்லாம் செய்வாங்க. ஒருத்தரை கழுவி விடுவாங்க. அது ஐ டோன்ட் நோ ஹவ் தே கால், அது ஏதோ ஒன்று செய்வாங்க. தோஸ் டேஸ்லேயும் அப்படி தான் ஜூயிஷ் கல்ச்சரில் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஏசு ஆண்டவர் சும்மா இருந்தால் போதாது, அவருடைய ப்ரெசன்ஸை ஆக்டிவேட் பண்ணோம். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏசு ஆண்டவர் கூட இருக்கும்போது எல்லா காரியங்களும் மாறுதலாய் அமையும். 2வது, ஜஸ்ட் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒபே வாட் ஜீசஸ் சேஸ். ரைட். இப்படி ஒரு கேள்வி இருக்குது, வைனுக்கும் தண்ணிக்கும் என்ன கனெக்ஷனு இருக்குது? கரெக்டாக? வைன் எங்கேயோ இருக்குது, தண்ணி எங்கேயோ இருக்குது, ஆனால் ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. பட் கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா எப்படி அது கூடும் தெரியாது, கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடைபெறும். விசுவாசிக்கிறீங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? தண்ணியை எடுத்துன்னு போய் ஊற்று. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாத்ரூமில் தண்ணி இல்லை, உங்களெல்லாம் போய் ஊற்றுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனசார தொட்டு சொல்லுங்கள். சரி, பாத்ரூம் வேணாம், நல்லா சொல்லுவோமே, குடிக்க தண்ணி இல்லை எனக்கு இங்கே, உங்கள்கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புகிறேன், என்ன பண்ணீங்க? போய் எத்தனை வரீங்க? எப்படி எத்தனை வரீங்க? ஒருத்தவங்க ஏதோ சொன்னாங்க பின்னாடி, நிறைய.
வெரி குட். இப்போ உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன், தண்ணி ஊற்றிட்டு வாங்க கீழே போயின்னா சில பேர் என்ன பண்ணீங்க, ஃபுல்லாலாம் எடுத்துன்னு போக மாட்டீங்க. கரெக்டாக கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வரீங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா நிறைய, ஹலோ அதை வாசிங்களா அந்த இடத்த? பாருங்கள், உங்களுக்கு எதனா பல்பு அடிச்சுதா? இது டியூப்லைட்டு எரிஞ்சிச்சு, சூப்பர், பரவாயில்ல, வேலை செய்யுது உங்களுக்கு. நமக்கு அந்த என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம், ஏதோ சொல்கிறாரு, மாறுதா மாறலியா அப்படின்னு நினைப்போம். அதானே உண்மை. நானும் அதை அப்படி தான் நினைப்பேன். நீங்கள்லாம் பயங்கரமான நாட்கள், உங்கள் விசுவாசம் போயிருது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணுவோம். இன்கேஸ் அது மாறிச்சுன்னா ஃபுல்லாக ஊற்றலாம். பட் அவங்க அப்படி இல்லை, ஊற்றும் போதே ஃபுல்லாகிட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்ககிட்ட சொல்லுவார், அதை ஃபுல்லாக செய்யணும், பாதியாக செய்யக்கூடாது. எத்தனை பேர் பாதியாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக செய்யணும். இப்போ இந்த காலத்து டீனேஜர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, லைட்டாக ஊற்றி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த காலத்து டீனேஜர்லாம் எப்படின்னா, பழசு காலம் கூட சொல்கிறேன், ஒரு 70 வயசாலும் கூட அவங்களும் டீனேஜர் தான். சபைக்கு வர சொன்னால் எப்படி வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சோடனே வருவாங்க, இல்லைனா லாஸ்ட்டு பாட்டு பாடும்போது வருவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் கூறுறதுக்கு முன்னாடியே ஓடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஓல்டு, என்ன இதே என்ன பண்ண போகிறாங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டோட அவங்க வருவாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா மைலோடு அதை ஃபில்லப் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஆராதிக்க வரீங்களா, அவரை பாட வரீங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெய்த்தோடு செய்யுங்க. ஆண்டவர் அதை தான் உங்கள் சைடில் இருந்து எதிர்பார்க்குறாரு. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அவர் அப்படி கொடுக்க போகிறதில்ல. எப்படி தெரியுமா, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுந்து படியாக அந்த அளவுனால தான் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ ஆண்டவர் ஒரு இடத்த நிரப்ப சொன்னார்னா, கால் குடத்தை நிரப்பக்கூடாது, பாதி குடத்தை நிரப்பக்கூடாது, இல்லை முக்கால் குடத்தை நிரப்பக்கூடாது, வழியை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வழியை நிரப்ப போகிறீங்க? அவர் ஆண்டவர் உங்களை துதிக்க சொன்னால் கூட வழியை துதிச்சிடுங்க. கரெக்டாக வழியை ஜெபம் பண்ணிவிடுங்க. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கரெக்டாக ஈவன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் யுவர் பிளேஸ், வேலையில் வேலை செய்கிறீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வேலையை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை நிரப்புவார். இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது இங்கே. அவங்க நிரப்பிட்ட பிறகு முறுமுறுகல. ஹலோ, அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிரப்பிட்ட பிறகு சைலண்ட்டாக இருந்தாங்க. தி ஸ்டாண்ட். நம்ம ஆட்கள்லாம் நிரப்பிட்ட பிறகு என்ன நம்ம சொல்லுவாங்க, எங்கே பண்ண இவ்வளோ ஜபம் பண்ணால் ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ செஞ்சேன் இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ நடக்கலை, வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டாங்க. பார்த்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் எதனா பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவருக்குன்னு எதனா செஞ்சிட்டிங்கன்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஹலோ, பி குவைட், வர்ஷிப் பண்ணினே இருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? பார்த்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் வெயிட் பண்ணுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அதே மாதிரி ஒயினை அந்த தண்ணியை ஊற்றிட்ட பிறகு அவங்க பின்வாங்கவே இல்லை. ஊற்றிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கவே இல்லை. தே வில் வெயிட்டட். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இப்போ எடுத்துன்னு போயிட்டு கொடுங்க. இப்போ அந்த கவர்னர் யார் குடிச்சுன்னு இருந்தாரோ பாதியிலேயே திருப்பி அவர்கிட்ட போகுது. அது டேஸ்ட்டுக்கு போகும்போது அவர் குடிக்கிறார். குடித்த உடனே அப்போ கூட பாருங்கள், போகிறவனுங்க இப்படி கூட நினைக்கல. எப்படி, அண்ணே இது தண்ணி தானே, வைனே இல்லைண்ணே அப்படின்னு கூட அவனுங்க நினைக்கல.
பிலீவோட ஃபெய்த்தோடு கொண்டு போயிட்டானுங்க. இப்போ நான் உங்ககிட்ட பிரியாணி கொடுக்குறேன்னு கஞ்சி ஊற்றி அனுப்புகிறேன், இது பிரியாணிடா போங்கடா அப்படின்ட்டான். நீங்கள் என்ன பண்ணீங்க? போகும்போது கஞ்சி குத்து அனுப்பிச்சிக்கிறார், இதை போய் பிரியாணின்றாங்க அப்படின்னு போய் சொல்லுவீங்களா? அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உள்ள கஞ்சி இருக்குது எனக்கு தான் தெரியும், கரெக்டாக, இது போய் பிரியாணியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது வேறு, கரெக்டா? பட் தே பிலீவ்டு, விசுவாசித்து ஓப்பனாக எடுத்துன்னு போயினேட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் மிரக்கல் லேட் ஆகலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் அ டைம் ஃபார் யூ. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நான் இவ்வளோ ப்ரே பண்ண எதுவும் கிடைக்கல, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு என் டைம் வரும்போது வேற போல் இருக்கும். சி, இன்னொன்று, அந்த கவர்னர் டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவருக்கு ஒரு ஷாக் டேஸ்ட் பண்ணிட்டு, என்னடா அது, இந்த ஜூஸு முன்ன குடிச்சதை விட மச் மோர் டேஸ்டட். எப்படி? அவருக்கு ஒரு ஷாக். அந்த காலத்திலே இருந்துருக்குது பாருங்க. ரெண்டாவதாக வந்த பந்திக்கு வரவனுக்கு தண்ணி விட்டு அடிப்பாங்க போல், ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஜூஸ் கிடச்சிருக்கும் போல். இன்றைக்கி நம்ம அப்படி தானே பண்ணுறோம். யாரெல்லாம் போய் மூணாவது பந்தியில் உட்காடுறோமோ வெறும் குஸ்கா தான், கரெக்டாக? கேட்டால் ஸ்வீட் இல்லைன்றான், 65 இல்லைன்றான், எல்லாம் காலி ஆகிடுச்சு சார்னுவான், கரெக்ட் தானே? தோஸ் டேஸ்லேயும் அப்படியே வழிபட்டுனே வந்திருக்காங்க. அதை சொல்லி சொல்லி இன்னைய வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கேரி ஓவரு ஆயிடுச்சு. இதில் ஒரு விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் நல்ல ஜூஸ் கொடுக்குறது இல்லை, கடைசியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஜூஸை தரார். ஐயா, நான் முன்னாடியே ரசிக்கப்பட்டேன், நான் சபைக்கு வரேன், எனக்கு தான் ஆண்டவர் செய்யும். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். தேவனை அறியாத மக்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவங்களுக்கும் பெரிய அற்புதத்தை செய்கிறார். இன்னொரு விஷயம் நடக்குது இதில். ஆண்டவர் ஒரு அற்புதத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் எந்த கலையிலிருந்து கிரேப் ஜூஸை பறித்து ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் ஜூஸை கொடுத்தீங்களோ, ஆனால் ஆண்டவர் அதே தண்ணியிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜூஸை மேக் பண்ணாருன்னா, மனுஷன் மேக் பண்ணுற ஜூஸை விட ஆண்டவர் மேக் பண்ணுற ஜூஸு இன்னும் ஸ்பெஷல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு ஜூஸை ஏற்பாடு பண்ணாருன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? விசுவாசிக்கிறீங்களா? அதை ஃப்ரம் த சேம் ஓல்டு ஜார் தான், பழைய ஜார் தான் அது. எது? அந்த தண்ணி ஊற்றி வச்சுது பழைய சேம் ஜாப் தான் அது. ஆனால் ஆண்டவர் அந்த ஜாபில் கையை வச்சார்னா சூப்பராகும். விசுவாசிக்கிறீங்களா? அது என் பழைய வியாதி, அது என் பழைய பலவீனங்க, இதே தாங்க போயிட்டுருக்கு. இல்லை, ஆண்டவர் கையை வச்சு அற்புதம் பண்ணாருன்னா புதுசாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், யுவர் வாட்டர் கோயிங் டு டர்ன் வைன். உங்கள் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொன்று தெரியுமா? அந்த தண்ணி குடிக்க வைக்கல, கால் கழுவ வச்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுத்துக்கும் உதவாத தண்ணீர் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். ஒருவேளை உங்களை வீட்டில் சொல்கிறாங்களா, உதவாக்கரடா நீ அப்படின்னு சொல்கிறாங்களா? உங்களை ஆண்டவர் அநேகருக்கு உதவும்படியாய் மாற்றுவார்.
விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாட்ரு டேஸ்ட்லெஸ். தண்ணி டேஸ்ட்டாக இருக்குமா? அதில் எத்தனை பேருக்கு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும்? உப்பு இருக்காது, சர்க்கரை இருக்காது, நார்மலாக தானே இருக்கும். தண்ணியே ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ கர்த்தரிடத்தில் ஏதாச்சும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அதை டேஸ்ட் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஏதாவது எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்க. மேபி உங்கள் மணியாக இருக்கலாம், உங்கள் சிறு தாளந்தாக இருக்கலாம், உங்கள் சின்ன படிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது கர்த்தர் அதை யூஸ் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் நீங்கள் கர்த்தருக்காக எதை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை யூஸ் பண்ணுவார். யூ ஹாவ் த வே டு யூஸ் தட். கரெக்டாக? எதை கொண்டு வந்தாலும். அன்று அந்த விதவை என்ன பண்ணாங்க? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கர்த்தர்கிட்ட கொடுத்தாங்க. கர்த்தர் அதை எப்படி யூஸ் பண்ணார் தெரியுமா? ஓவர்ஃப்ளோ. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஓவர்ஃப்ளோ ஆனோம்? உங்கள் வாழ்க்கையில் ஓவர்ஃப்ளோ ஆனோன்னா இங்கே வரணும். எங்கே வரணும்? தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். தேவ சமூகத்தில் வரணும். உங்கள் வாழ்க்கையை ஓவர்ஃப்ளோ பண்ணணுன்னா. ஸோ சரண்டர் யுவர் எஜுகேஷன் டு காட். உங்கள் படிப்பை கூட கர்த்தரிடத்தில் கொடுங்க. ஆண்டவரே நான் படிக்கிறேன், உமக்காக அதுவே பயன்படட்டும். அதே மாதிரி உங்கள் வேலையை கூட கர்த்தரிடத்தில் கொடுங்க. கர்த்தரிடத்தில் வேலையை கொடுங்கன்னா வேலையை கொடுத்துட்டு நீ வேலை செய்ய ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் அப்படிங்கிறாங்க, ஆண்டவர் என் வேலையை கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட நான் வேலையை கொடுத்துட்டேன், நான் வேலைக்கு போகாமல் இருப்பேன். அப்படி கிடையாது. உங்கள் வேலையை அதை செய்யணும். இதில் அவருடைய நாமம் மகிமை படணும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவரே நான் கார் ஓட்டுறேன், நீ ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு நீ ஸ்டேரிங்கை பிடிக்காமல் இருக்க முடியுமா? என்ன ஆகும்? முடிஞ்சுது கதை. பாட்டு தான் பாடணும், பரலோகமேன்னு. கரெக்டா? ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க, நீ ஸ்டேரிங்கை பிடிக்கணும், எனக்கு ஞானத்தை தாருங்க எப்படி ஓட்டணும்னு. நீ ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு நீ கையை வச்சுன்னு இப்படி உட்காந்துருந்தா யாரும் வீட்டுக்கு போக முடியாது. ஃபோன் கால் தான் வரும், பாஸ்டர் ஐயா ஐயா அப்படின்னு. ரைட். அண்ட் ஆல்சோ கவர்னர் மட்டும்தான் சொன்னார், என்னன்னு, இப்படி ஒரு டேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் பருகுனதே இல்லை. ஆனால் டிசைபிள்ஸ் சொல்லவே இல்லை. யார்? சீஷர்கள் சொல்லவே இல்லை. அதுக்கு பதில் சீஷர்கள் என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் விசுவாசித்தார்கள். ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் மோர் ஃபெய்த் ஆன் காட். கரெக்டா? இன்னும் விசுவாசிப்பீர்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில பேர் நீங்கள் சொல்லலாம், அண்ணே ஏசாண்டரு வைன் எடுத்துக்கிறாருண்ணே, அப்போ நான் கூட வைன் சாப்பிட்லாமா? சாப்பிடுங்க, சண்டே அதுவும் நல்லா குடிங்க. என்ன ஐயா இப்படி சொல்லிட்டீங்க? அவர் எப்படி குச்சாருன்னா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி குச்சார். நீங்களும் தண்ணி எடுத்து வச்சிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை வைனா மாறட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் குடிங்க. அதுக்கு பதில் கடையிலலாம் போய் வாங்கி குடிக்காதீங்க. கரெக்டா? தண்ணி ஏற்றி ஜெபம் பண்ணி மாறலன்னா டீ காஃபி குடிச்சிட்டு பார்த்துருங்க. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை, ஃபஸ்ட்டு அற்புதத்தை சர்ச்சில் போய் பண்ணல, ஒரு பெரிய
ஆர்கனைசேஷன் கூப்பிட்டு ஒரு பெரிய மலை பகுதியில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் செய்யலை. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? ஏன் மொத ஆண்டவர் ஒரு கல்யாணத்தில் ஏன் போய் பண்ணணும்? உங்கள் பிரெயினை நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் நவ். யார் இப்போ குடும்பம் சொன்னது? இந்த சைடில் ஏதோ ஒன்று வந்துச்சு, ஒரு ஆம்பளை குரல். ஓகே. வெரி குட். வேறு யாருக்கு? சில பேர்லாம் பிரெயினை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க, சாஃப்ட் மோடில் இருக்கிறாங்க. தூங்கினாங்கன்னா பக்கத்தில் அப்படியே ஒரு உலுக்கி என்ன அங்கே கதையாக ஓடுன்னு இருக்கு. சில பேருக்கெலாம் அப்படி. நீங்கள் அங்கே இருக்கணும். சரி, இன்னும் எதிர்பார்க்குறேன். பொங்கல் இன்னும் டைஜஷனே ஆகல போல. ஆண்டவர் சபையை காட்டிலும் கல்யாண மரத்தை அதிகமாக, ஒரு குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். சபைன்னா கட்டிட சபை இல்லை நான் சொல்கிறது. நம்ம தான் சபையாய் இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பிடிச்சிருக்காங்கன்னா சபையை பிடிச்சிக்கின்னு இருக்காங்க. சபைன்னா அவங்க என்ன நினச்சின்னு இருக்கிறாங்க? கட்டிடம் கட்டிடம் கட்டிடம். ஸோ ஆண்டவர் அதனால தான் ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஈவாலையும் அதை ஃபஸ்ட்டு ஆண்டவர் பிளெஸ் பண்ணார். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க. 621 பேஜ் நம்பர் 621 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? பேஜ் நம்பர் 621 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். எத்தனை பேர் சொல்லுங்க, என்னுடைய சாபத்தை என் தேவன் ஆசீர்வாதமாய் திருப்புவார்? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே இருக்கிற சாபத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன கேர்ஸ் இருந்தாலும் சரி, யார் விட்டுருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு சாபத்தை ஆசீர்வாதமாக்கு தேவன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வெறுமையாகிறீங்க? வெறுமையாக இருக்கீங்களா? உங்கள் வெறுமையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்க? மிகுதியாக. எத்தனை பேர் மிகுதியாக? ஆண்டவரே எனக்கு ஒரு 10 பேங்க் வேணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? விசுவாசிங்க. நான் சொல்கிறேன் 10 பேங்க் எனக்கு வேணும். தயவு செஞ்சு அந்த ஜிபேயில் பண்ணாதீங்க, கணக்கு அடிக்குது. வேறு ஜிபேயில் பண்ணுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டாகும். இப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நாங்கள் மேலே போயினே இருப்போம். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றக்கூடும், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருப்பா சொல்லுங்கள், பிரதர் கப்பில் என்ன எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? தண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னொன்று பண்ணார் புதிய ஏற்பாட்டில். டெரரிஸ்டான சவுலை என்ன பண்ணார்? கொலைக்காரன். சில பேர்லாம் பார்க்குறீங்களா, வாயை திறந்தாலே பயங்கர இங்கிலீஷ் வரும். அவர் திடீர்னு அமைதியாகி ஆசீர்வாதமாக இருப்பாயாக சொன்னான். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? கதவை திறந்தாலே பயங்கர இங்கிலீஷில் வருதுன்னு வச்சுங்க. அவங்க கதவை திறந்து வந்தனே மா நீ ஆசீர்வாதமாக இருமா அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் அப்படி தான் அவனை மாற்றினார். பார்க்குறவனெல்லாம் வெட்டுவான், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை பண்ணுவான். அவனை கூட்டின்னு வந்து ஆண்டவர் சைலண்ட் ஆக்கி
இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஆண்டவர்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மாற்றினார். ஆண்டவர் டெரரிஸ்டையே ஒருத்தனை லவ் பண்ண வைக்கிறாருன்னா நிச்சயமாக செய்வாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கிட்டலாம் 10 ரூபா இருக்குது? தப்பாக கேட்டேன். யாருக்கிட்டலாம் 1000 ரூபா இருக்குது? கர்த்தர் உங்களை கோடீஸ்வரனாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் பாஸ்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, 5000 ரூபா இருக்கலாம். கர்த்தர் அதை 5 கோடியாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் திராட்சரசம் இந்த வருடம். விசுவாசிக்கிறீங்களா? முன்பு போல அல்ல, பழைய தண்ணீர் மாதிரியே இல்லைப்பா. இந்த வருஷம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே சொந்த வீடை தருவார். இஃப் காட் சேஞ்ச் வாட்டர் இன்டு ஒயர்னா சைக்கிளை காராக மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தண்ணியை மாற்ற முடியும்னா அடகு கல்லில் இருக்கிற 10 சவரமும் அவரால் 1000 சவரமாக மாற்றி தர முடியும் உங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சவரம்னு சொன்னோடனே மகிழ்ச்சி தெரியுமா? எல்லா பள்ளியை காட்டி குலுங்கி குலுங்கி கைத்தட்டி. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வேலையை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை ரொம்ப வெக்கமாக இருக்குதா, வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஒரே அவமானங்க, நிந்த, ஒரே கஷ்டம், மனக்கவலை. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தண்ணீரை திராட்சமாய் மாற்ற முடிய நாள் அவருடைய சமாதானம் உங்களுக்கு பெரியதாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் போன வருஷம் செஞ்சார். நான் நினச்சே பார்க்கல. எல்லோரும் வீடு கட்டும்போது எத்தனை தடவை போவீங்க? டெய்லி போவீங்க கரெக்டாக வீடு கட்ட. நான் போகாமையே இருப்பேன். ஏன்னா கொடுத்துட்டேன். வீடு கட்டும்போது எட்டி கூட 3 மாதத்துக்கு ஒரு தடவை போவேன். அவராக வாட்ஸ்அப்பில் எனக்கு அமுச்சிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல்லாம் கிடையாது. அப்பா நம்ம வீடை கட்டோம், இது பண்ணுறேன். எனக்கு இன்னும் ஒரு லக்கு வச்சுருக்கேன், நான் அதை ஓடிட்டே இருக்கேன். கர்த்தர் +2 ஃபெயில் ஆனவரையே திராட்சரசமாய் மாற்றி வச்சிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே அந்த சேம் ஓல்டு டீ கடை தான், அந்த சேம் ஓல்டு கதை தான், சேம் ஓல்டு வீடு, சேம் பாத்திரம், இதேல தான் இருக்கேன். நோ, சேம் ஓல்டு அக்கௌண்ட்டு தான், பேங்க் அக்கௌண்ட்டு தான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்று தான், ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் கீழ்ப்படியக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் போய் தண்ணி ஊற்றுறான்னு, அவங்க கொஞ்சம் ஊற்றலை, பாதி ஊற்றலை, முக்கால் ஊற்றலை, ஃபுல்லாக ஊற்றுனாங்க. எத்தனை பேர் ஊற்ற ரெடியாகிறீங்க? நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த வருஷம் அப்படியே வழிஞ்சு போவோம். விசுவாசிக்கிறீங்களா? ரைட், கண்களை மூடி எழுந்திரிடலாம்.